ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். கிச்சன் தாவத்திலிருந்து மகேஷ். வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம காரம் கம்மியாக மசாலா கம்மியாக ஒரு குழந்தைக்கு சாப்பிட்ற மாதிரி மட்டன் சுக்கா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையாக பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், குருமிளகு, கசகசா நான் சொன்ன அளவில் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் 50 கிராம், தக்காளி 50 கிராம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானிலை வச்சுக்கோங்க. நான் எண்ணெய் அளவாக ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எண்ணெய் ஜாஸ்தியாக விரும்புகிறவங்க சேர்த்து ஊற்றிக்கங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் ஊற்றி சூடான நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா, கூடவே கருவேப்பிலை, வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. அளவாக வதங்கினா போதுங்க, ஒரு கண்ணாடி பதத்துக்கு. ரொம்ப ப்ரௌன் கலர்லாம் வேண்டியதில்லை. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கங்க. வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்குங்க. நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால கொஞ்சம் காரம் கம்மியாக, மசாலா கம்மியாக போட்டு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பு ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்குங்க. இப்போ கொஞ்சம் அடுப்பு அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, மசாலா கரியாமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வற்றின உடனே அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு ஒரு மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறோம். அடுப்பை பற்ற வச்சு அதே வானிலையில் மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்காக சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா, ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இதை நல்லா ஃபுல் ட்ரை பண்ண போகிறோம். அதனால தண்ணி நீங்கள் அளவாகவே ஊற்றிக்கிங்க. தண்ணி எச்சா ஊற்றினீங்கன்னா அது ட்ரை ஆகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் நம்ம தண்ணி அளவாக ஊற்றிக்கிறோம். நான் குழந்தைக்கு சாப்பிட்ற மாதிரி கம்மியாக காரம், கம்மியாக மசாலா போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா இதில் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, காரம் சேர்த்திக்கங்க, எண்ணெயும் சேர்த்திக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு 1/4 கிலோ மட்டன் எடுத்து ஒரு 5 விசில் விட்டு குக்கரில் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அதை இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வாங்குகிற மட்டனோட தன்மைக்கு பொறுத்த மாதிரி நீங்கள் எத்தனை விசில் வேணுமோ அந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் விடுங்க. பாருங்கள், நல்லா கொதிக்குது. இது அப்படியே நல்லா பிரட்டி விடுங்க. நம்ம தண்ணி அளவாக ஊற்றுறதுனால மறுபடியும் மூடி போட்டு நான் வேக வச்சுக்கிறேன். பாருங்கள், இப்படி அடி பிடிக்காமல் கிளறி விடுங்க அடிக்கடி. அடுப்பு ஃபுல் ஃப்ளேம்லேயே வைங்க. அடிக்கடி இந்த மாதிரி கலரி விட்டுக்குங்க, அடி பிடிக்காமல் இருக்கும்.
இது நல்லா காரம் இல்லாமல் குழந்தைங்க பெரியவங்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி நல்லாயிருக்கும். நல்லா காரமாக வேணுங்கிறவங்க நான் சொன்ன மாதிரி மசாலாவில் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிலும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். அவ்வளோதாங்க, ஏகദേശம் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது 1/4 கிலோ மட்டனை வச்சு மட்டன் சுக்கா செஞ்சுருக்கோம். செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம். அதுவரை கிச்சன் தாவத்திலிருந்து மகேஷ்.